வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக பகிர்ந்து கொள்கின்றேன். 1,00,000 சப்ஸ்கிரைபரை நோக்கிய பயணத்தில் உங்களுடைய ஆதரவோடு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி 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 நன்றி. மனதில் இருந்த வேண்டுதல்கள் நிறைய பேருக்கு இருக்கும். குடும்பம், அக்கம் பக்கம், கணவனார் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, மாமனார் சரியில்லை, மாமியார் இல்லை, எல்லாரும் சரியில்லை சரியில்லை என்கிறீர்கள் ஒழிய யாராவது அவர்களுக்கு தக்கபடி நாம் நடந்து கொள்வதற்கு கடவுளிடத்தில் போய் ஆற்றலையும் ஆறுதலையும் மனத்தெளிவையும் ஊக்கத்தையும் புத்தியின் வாயிலாக இறைவன் பிரசாதத்தின் வாயிலாக பெற வேண்டும் என்ற பிரார்த்தனை எவரும் வைப்பதில்லை. அப்போ உங்களுடைய மனக்குமரல்கள் உள்ளே ஒடுங்கி கிடக்கின்ற துக்கங்கள் அங்கே போன மாத்திரத்தில் அது அழுகையாக பீறிட்டு கொண்டு வரும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். அழுதால் என்ன, சிரித்தால் என்ன, ஆனந்தமாக இருந்தால் என்ன. ஆக கடவுளிடம், குருமார்களிடத்தில், தெய்வங்களிடத்தில் பிரார்த்தனை வைக்கும் பொழுது இந்த செயல் நடக்கும். மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது கொட்டாவி வருது. மூளையை ஏன் குறிக்கிறோம்? குருவினாக குறிக்கிறோம், சூரியனை குறிக்கிறோம். அப்போ உடம்பில் பொறுத்தளவில் மூளையில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கணும். ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் தடைபட்டு இருக்கக்கூடிய ஆற்றல் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எல்லா ஆர்கன்ஸும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ உடம்பில் இருக்கிற நச்சு சக்தி, கழிவு சக்திகள், வேண்டத்தகாத விரும்பத்தகாததெல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ மூளைக்கு இரத்த ஓட்டம் பாயும் போது உற்சாகம் பிறக்கும். புது பொலிவோடு ஒரு தெய்வீகமாக கிடைக்கும். அதை நாம் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நிறைய பேருக்கு அது உணர தெரியாது. ஸோ அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே ஒரே தலைவலியாக இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா பாத்ரூம் போவாங்க, டாய்லெட் போவாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் இருந்ததுனால போயிருப்பாங்க, அது கரெக்ட், எனக்கு புரியும். ஆனால் சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் சீராக அமைந்துவிடும். சில நேரங்களில் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறுது. உடலில் நல்ல சக்தியை பெற நமக்கு மனம் பக்குவம் அடையுது. 1. 2வது, கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம், விபூதி, அருகம்புல், துளசி, வில்வ இலைகள், கோவிலுக்கு சுவாமிக்கு போட்டிருக்கிற மாலைகளிலும் கடவுள் எப்படியோ அந்த சக்தி அதில் தங்கி விடுகிறது. அதை நாம் கழுத்தில் போட்டாச்சுன்னா அது நமக்கு 1 செகண்டு தான் இருக்கும். ஆனால் அதை கொண்டுட்டு வந்து அந்த நிர்மாலியத்தை எல்லாம் கொண்டுட்டு வந்து பிரசாதமாக வாங்கி, எப்போவுமே கோயிலுக்கு போனால் ஒரு பை வச்சுக்கோங்க, ஒரு நல்ல வெள்ளை பேப்பர் எழுதாத வச்சுக்கோங்க. கோயிலில் கொடுக்குற விபூதி, குங்குமம் அதை மடித்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு பேனால் எழுதுங்க, இந்த கோயில் விபூதின்னு எழுதி வைங்க. அது எப்படி பயன்படும்? அப்போ பை இருந்துச்சுன்னா கொடுக்குறதெல்லாம் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். அந்த காலத்தில் ஒரு மஞ்சள் பையோடு போவாங்க. ஆனால் நம்ம ஒரு வெள்ளை பை வைத்து கொள்ளணும். ஒரு பைக்கெட்டு இருக்கணும், ஒரு பேப்பர் இருக்கணும், கை துடைக்க ஒரு துணியும் இருக்கணும். நம்ம கோயிலில் போன உடனே அழுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்தால் நம்ம துடைச்சிடணும். அதனால் தான் கோவிலில் தூய ஆற்றல், தூய ஒளியில் வீட்டை தூய்மையாக வச்சுருந்தால் ஒரு சக்தி கிடைக்கிது. அதனால் வாழ்க்கையில் நடந்த துயரங்களை வெளிப்படுத்தும் பொழுது குடும்ப பிரச்சனை, கவலை, மன அழுத்தம் இதெல்லாம் நம்ம இறைவன்கிட்ட சமர்ப்பித்த உடனே கடவுள் ஏற்றுக்கிட்டு, சரி உடனே நீ நல்லா இருப்ப, அமோகமாக இருப்பேன்னு ஒரு வாழ்த்துறார். அதுக்குரிய ஒரு செயலை எஸ்எம்எஸ் பண்ணுறோம். ஒரு சில பேருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில். போன உடனே சென்ட்டுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, டபுள் டிக் வந்துட்டால் என்ன ஆகும்? அப்படின்னு அவர் பார்த்துட்டார்னு அர்த்தம். அப்போ நமக்கு கடவுள் முன்னால் போய் நின்ற மாத்திரத்தில் நம்மளிடத்தில் வெளிப்படுகின்ற அறிகுறிகள் அது என்ன ஆகுது அப்படின்னா, இறைவன் ப்ராசஸிங்கை தொடங்கிட்டார்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணி வேண்டுதல் வைக்கிறீங்க, திடீர்னு ஒரு மணி ஓசை கேட்குது. மணி ஓசை மங்களகரமானது. அது கோவிலில் பரவி இருக்கக்கூடிய நல்ல தெய்வீக ஆற்றல். அபிஷேகம் பண்ணும்போது உருவாகக்கூடிய பிரசாதம், வாசனை திரவியங்கள், நெய்வேத்திய பிரசாதம், பூ, மாலை, அது மட்டும் இல்லாமல் வேத மந்திர ஒளிகள், அதெல்லாம் ஒன்று சேர்ந்து தெய்வத்தின் அதிர்வுகள் நம்ம உடம்பில் காரணமே இல்லாமல் வந்து மோதும். அப்போ நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஒளி அலைகள் நம் உடம்புக்குள் ஊடுருவி உடம்பில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்துது. அப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது பிரார்த்தனையும் ஒளி அலைகள், ஒளி அடித்து முடித்தோடனே இந்த அதிர்வுகள் அப்படியே கடந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கும்.